ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்மால் சேவிங்ஸ்னால் 1 மந்தில் வந்து ஒரு குட்டியாக ஒரு சேவிங்ஸ் நம்ம ஒதுக்கி வச்சு ஏதோ ஒரு செட்டில் நம்ம கட்டினோன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பெனிஃபிஷியலாக ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு கோல்டுன்றது நம்மளுக்கு எப்போவுமே சேவிங்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து குட்டி சேவிங்ஸ் மாதிரி, ஓகேவா? கோல்டு செட்டில் வந்து இப்போது நானும் ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்து எனக்கு எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. கோல்டில் வந்து என்ன 2 வகையில் சேவிங்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து கோல்டு செட்டு போட்டு இது பண்ணலாம், இல்லாட்டி கோல்டு காயினாக சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு மந்த்லி எனக்கு அமௌண்ட் எடுத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து கோல்டு சிட்டில் சேராமல் கோல்டு காயின் மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து சின்ன அமௌண்ட்னாலும் நான் வந்து இது பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கோல்டு சிட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். கோல்டு சிட்டில் ஏன் சேவ் பண்ணி வைக்கலாம், இல்லை ஏன் நீங்கள் கோல்டுன்னு சொல்கிறீங்க, நான் காசாகவே சேவ் பண்ணி வச்சுப்பேன், அமௌண்ட்டாக நான் வச்சுருந்தேன் எனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன். கோல்டு சிட் இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து டெய்லி ஏறிட்டே இருக்குது. இப்போ நம்ம நினச்ச ஒன்று இப்போ நம்மளால் வந்து 1 கிராமோ 2 கிராமோ அப்படின்னு எடுக்க முடியாது, கரெக்டுங்களா? இப்போ போகிற ரேட்டுக்கு வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு 500 ருப்பீஸ்க்குள்ளே சிட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ருப்பீஸ்க்குள்ளே சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கூட இன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு நம்ம 500 ருப்பீஸ்க்கு எவ்வளோ கிராம் வாங்க முடியுமோ அது உங்கள் வெயிட்டில் வந்து அக்குமுலேட் ஆகிரும். அப்படி நம்ம வந்து ஒரு இயர் நம்ம ஃபுல்லாக கட்டி முடிக்கும்போது நம்மளோட பாக்கெட்டில் எப்படி இருக்கணும்னா நம்மளை அறியாமலே வந்து 1 கிராமோ 2 கிராமோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம சேவிங்ஸ் பண்ணியிருப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம லைஃப்பை நோக்கி பார்க்கும்போது நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். 1 இயரில் கண்டிப்பாக 1 கிராமோ 1.5 கிராமோ ஏதோ ஒரு ரிங்காவோ எதுவோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கோல்ட் ஷீட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்ம நாகர்கோவிலில் பார்க்கும்போது இப்போ நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன், ஜிஆர்டி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. பட் நாகர்கோவிலில் ஜிஆர்டி இருக்குதான்னு தெரியலை. என்னோடய நாலேஜ் பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டியெல்லாம் நாகர்கோவில் இன்னும் வரலை. ஆனால் நம்ம இன்னுமே நிறைய நம்ம பல வருஷமாக உள்ள ஷாப்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதிலெல்லாம் ட்ரை பண்ணலாம். நான் எது சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நான் சஜஸ்ட் பண்ணணும் இல்லை, நான் எது பர்சனலாக போடுறேன்னா, நான் வந்து ஹாரிஸ் நாடார் செட்டு இருக்குது. அதில் என்னென்னா 500 ருப்பீஸ்லேருந்தே செட்டு இருக்குது. வேறு ஷாப்ஸ்லலாம் இருக்கான்னு தெரியல, இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஹாரிஸ் நாடாரில் வந்து ஹாரிஸ் நாடார் ஓகேவா 1940லே இருக்குது. ஸோ எனக்கு ட்ரஸ்டபிள். உங்களுக்கு ப்ரிஃபர்டாக நீங்கள் ஹாரிஸ் நாடார் போகலாம், இல்லை லலிதாவோ கலராக்கல்ஸ் கல்யாண் எல்லாமே இருக்குது. பட் 500 ருப்பீஸில் சிட் ஸ்டார்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியலை. எனக்கு பர்சனலாக வந்து நான் வந்து ஹாரிஸில் போட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். 500 ருப்பீஸ் சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது வந்து மந்த்லி நம்ம 500 தான் எடுத்து வைக்கிறோம். அதை ரெகுலராக நம்ம பே பண்ணிட்டோன்னா போதும். நம்ம வந்து இயர் எண்டில் வந்து நம்ம வந்து 1 கிராமோ 2 கிராமோ எவ்வளோ நம்மளுக்கு அக்குமுலேட் ஆகிருக்கோ அந்த கிராம்ஸை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த ஹாரிஸ் நாடா சிட்டு நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் எனக்கு வந்து எனக்கு வந்து ட்ராவல் கஷ்டம். எனக்கு 2 வீலர்ஸ் எதுவுமே ட்ரைவ் பண்ண தெரியாது. ஸோ என்னோடய சைடில் பார்த்திங்கன்னா என்னால் வந்து ஒரு கடைக்கு மந்த்லி போய் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போது அதுக்காக நான் என்ன பண்ணிடுவேன்னா, ஆன்லைன் ஷிட் இருக்கும். ஆன்லைன் ஷிட்டு நான் வந்து ஆப்பு டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஆப்பு ஓப்பன் பண்ணதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வேணால் ஓப்பனிங் ஆப் வேணால் கேளுங்க, எப்படி பண்ணணும்னு வேணால் கேளுங்க, நான் வேணால் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆன்லைன் ஷிட் இது வந்து என்னென்னா, இதோட இன்னொரு பெனிஃபிஷியல் என்னென்னா, நம்ம வந்து இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து போடுறீங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி நான் வந்து இன்னையோட ரேட்டில் நான் போட்டுட்டேன்னா எனக்கு ஒரு 3 டேஸ் இல்லை அன்றைக்கே அப்டேட் ஆகிடும் எவ்வளோ கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிடும். அதை மாதிரி டோட்டல் வெயிட்டும் போட்டுகிட்டே இருப்பாங்க, அது இன்னொரு காலமில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு வந்து ஓவராலாக நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்றது எனக்கு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அது எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது செக் பண்ணுறதுக்கு. அதை மாதிரி நிறைய ஸ்டோர்ஸில் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, ஷாப் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை, பட் அந்த ஸ்டோர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸில் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து இப்போது சிட் கட்டியிருக்கோம், இன்கேஸ் என்னால் சிட்டு முடிஞ்சிருச்சு பட் எனக்கு தேவை வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு இருக்குன்னு வைங்களேன், என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து செக்காக சென்ட் பண்ணிடுறாங்க. செக்காக சென்ட் பண்ணிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நஷ்டம். நம்ம அமௌண்ட்டை வந்து அந்த அமௌண்ட்டு தான் சேவ் பண்ணிக்கிறேன், நம்ம வேறு ஏதாவது எஃப்டியோ ஆர்டியோ போட்டிருக்கலாம்.
ஆனால் நம்மளுக்கு கோல்ட் ஷீட்டோட பெனிஃபிட்டே வந்து நம்ம வெயிட்டாக நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு கோல்ட் ஷீட் வந்து பெனிஃபிட்டாகவே இருக்கிறது. அதே அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனால் ஹாரிஸில் வந்து எனக்கு ஒரு சிச்சுவேஷனில் எனக்கு இப்போ உடனே பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நான் கொஞ்சம் சேர்த்து நான் இன்னொரு ஷீட் கட்டிட்டு 2ம் சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கவான்னு கேட்டால் கூட அவங்க அதுக்கு ஓகே தான் சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா காயினாக வாங்குறாங்கள்ல, கோல்டு காயின் வந்து 1/2 கிராம்லேருந்தே கோல்டு காயின் இருக்குது. ஓகேவா? கோல்டு காயின் வந்து 1/2 கிராமில் இருக்குது. எல்லாராலையும் 1 கிராம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்ற சிச்சுவேஷன் வந்து இப்போ போகிற ரேட்டுக்கு வந்து தெரில. நார்மலாகவே 8,000 சம்திங் ரேட் வந்து இருக்குது. அப்போ 1/2 கிராம்ன்றது போது 4,000 சம்திங் தான் வருது. 1/2 கிராம் காயின்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கிறனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை மாதிரி இங்கே பர்ச்சேஸ் பண்ணி நான் வெளியே ஷாப்லேயும் கொண்டு கொடுத்துருக்கேன். எந்த கன்செஷனுமே இல்லாமல் எந்த ப்ராப்ளமே இல்லாமல் எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அது ப்ரிஃபரபிள். இன்னொன்று என்னென்னா, இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது 1/2 கிராம் காயின் வாங்குறீங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் 50 ருபீஸ் தான் வாங்குறாங்க. மேக்கிங் சார்ஜஸ் 50 ருபீஸு, அதுக்கப்புறம் 3% ஜிஎஸ்டி, இவ்வளோ தான் மொத்தமே சார்ஜ் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. இன்னொன்று அது மட்டும் இல்லாமல் ஹோம் டெலிவரி வேறு பண்ணிடுறாங்க. ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போ நான் ரெகுலராக வாங்குறனால நான் வந்து இப்போ ப்ராடக்ட் கொண்டு வந்த பிறகுமே கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. உங்களுக்கு இதே மாதிரி கோல்ட் காயின் வாங்கணுன்னா கன்னியாகுமரி லொக்கேஷனுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க டோர் டெலிவரி பண்ணுவாங்க. எனிவேஸ் நீங்கள் வந்து ஹேர் சென்டர் ஆப் இருக்கலாம், அந்த ஆப்பில் உள்ள நம்பரை கால் பண்ணி டோர் டெலிவரி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், அதில் கால் பண்ணி இப்படி இந்த காயின் எனக்கு தேவை, அவைலபிள் இருக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு 2 டேஸ் கழிச்சோ இல்லை 1 டே கழிச்சோ ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணணும்னு சொன்னால் டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னதுக்கு. ஓகேவா? ஸோ சின்னதாக தானே சேவ் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதை கேட்காதீங்க. இன்றைக்கி சின்னதாக இருக்கிறது நாளைக்கு பெருசாக இருக்கும். இன்றைக்கி சின்னதாக தானே இருக்குது, வெறும் 1/2 கிராமை வாங்கி என்ன பண்ண போகிற? இந்த மாதிரி காயின் எதுக்கு வாங்குறேன்? நான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டு காயினாக தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கோல்டு சேவிங்ஸில் வந்து நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி எனக்கு கோல்டு சேவிங்ஸ் பற்றி ஐடியாவே இல்லை. எனக்கு எப்படி சிட்டை போடணும், எப்படி போய் கட்டுறது, இந்த சின்ன அமௌண்ட்டை கொண்டு போகலாமா, இல்லை சிரிச்சிருவாங்களா, இல்லை பெரிய பெரிய அமௌண்ட்டாக கட்டுவாங்க, அப்படியெல்லாம் என் மைண்டுக்குள்ளே நிறைய தாட் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணது வந்து நம்ம கோல்டு காயின் தான். கோல்டு காயின் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோன்னுலாம் தெரியாது. அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டேன். அவங்க வந்து ஃபுல் டைம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்ககிட்ட சொன்னேன், இப்படி எனக்கு 1/2 கிராம் காயின் அவைலபிள் இருக்கா, என்ன மாதிரி அமௌண்ட் வரும், அதை மாதிரி நம்ம பே பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு வரும், இவ்வளோ சேர்த்து இவ்வளோ வரும்ன்றத டீட்டெயில்ஸ் வரைக்கும் சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ கைஸ்.